யோனத்தான் யுத்தத்துக்கு போகிறார். தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போறார். 2 பேர் தான் யுத்தத்துக்கு. அப்ப வேலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவர் எப்படி வெற்றி தர போறாரு? யோனத்தான்ட்ட பதில் கிடையாது. எத்தனை முறை வாழ்க்கையில மக்கள் எப்படி செய்ய போற, எப்படி ஃபீஸ் கட்ட போற, எப்படி குடும்பத்தை நடத்த போற, எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போற, உன் பிள்ளைல எப்படி கல்யாணம் கட்டி கொடுக்க போற, என்ன பண்ண போற, எப்படி இந்த கடன் அடைக்க போற கேட்கும் போது நம்ம கிட்ட பதில் கிடையாது. எத்தனை முறை பதில் இல்லாத நேரங்கள் நமக்கு உண்டு. How many times we don't have an answer for the people? யோனத்தானுக்கு அதே நேரத்துல பதில் இல்லை. நம்ம கிட்ட 10,000 பேர் இருக்கிறான், 20,000 பேர் இருக்கான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அப்ப யோனத்தானுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பரிசுத்தாவி எனக்கு உணர்த்தி இந்த காரியத்தை எழுத வைத்தார். ஆண்டவர் எப்படி வெற்றி தருவார்னு நீ கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி பதில் இல்ல. யாரை வைத்து தருவார் பதில் இல்ல. எப்ப தருவார் பதில் இல்ல. ஆனா ஒரே ஒரு பதில் உண்டு. எப்படியோ கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை கொடுத்துருவார். ஏதாவது செஞ்சிருவார். என்ன செய்வார் தெரியாது. என் அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்வார். நான் எட்டி தொட முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களோட பதில் இல்லாத நிலைமைகளுக்கு ஒரு விஷயம் எண்ணி பார்த்து, எதுக்கெல்லாம் பதில் இல்லையோ, பணத்தை எண்ணி பதில் இல்லையா, பிள்ளைகளை எண்ணி பதில் இல்லையா, குடும்பத்தில் இருக்க வியாதி, பிரச்சனை, அழுக, கண்ணீர், அவமானம், அங்கலாய்ப்புகள் எதெல்லாம் நினைத்து பதில் இல்லையோ அதெல்லாம் கைகள் அந்த காலவேளை உயர்த்தி சொல்லும். ஆண்டவரே, I do not have answer